ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது யூபிஐ ஐடி யூஸ் பண்ணி அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா ஒரு 2 புதிய அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றின தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷனை முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது யூபிஐ ஐடி பயன்படுத்தி அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கூடிய அந்த லிமிட் பார்த்தீங்கன்னா இப்போ உயர்த்தி இருக்கிறாங்க. ஏற்கனவே 1 லட்சமாக இருந்தது, அது இப்போ 5 லட்சமாக உயர்த்தி இருக்கிறாங்க. ஸோ இது 5 லட்சமா உயர்த்தினது எல்லாருக்குமே பொருந்துமா அப்படிங்கிற தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமே கிடையாது. ஸோ அப்போ நார்மல் பர்சன்ஸ் வந்து அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ லிமிட் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் புதுசாக டெலிகேட்டட் பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வர போகிறாங்க யூபிஐயில். ஸோ அது என்ன சொல்லுது, டெலிகேட்டட் பேமெண்ட்னா எதுக்கு, அதை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற தகவலும் பார்க்கலாம். ஸோ முதலாவதா அந்த யூபிஐ அமௌண்ட், அதாவது யூபிஐ மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அந்த லிமிட் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாயிலிருந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் உயர்த்திருக்காங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடி பயன்படுத்தி டேக்ஸ் பே பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ டேக்ஸ் அமௌண்ட், இன்கம் டேக்ஸ் அமௌண்ட் பே பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கு தான் இந்த ஒரு ஹைக் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறவங்க, அதாவது ரொம்ப அதிகமாக இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறவங்க இருப்பாங்க. டைரக்ட் டேக்ஸ் ஆர் இன்டைரக்ட் டேக்ஸ், ஸோ நேர்முக வரி மறைமுக வரிலாம் செலுத்துறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அவங்க யூபிஐ ஐடி பயன்படுத்தி 5 லட்ச ரூபா வரைக்கும் அவங்க டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எதனால் வந்து யூபிஐ ஐடியில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஸோ நார்மலாக அந்த டேக்ஸ் பேயர்ஸ் வந்து, அதாவது வரி செலுத்துவவங்க, அவங்க டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அல்லது நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி வரி செலுத்திக்கலாம். ஆனால் அதுக்கு சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. பட் யூபிஐ ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு அடிஷ்னல் சார்ஜஸும் கிடையாது. ஸோ அந்த ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா அந்த இன்கம் டேக்ஸ் பேயருக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ அவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ரிலீஃபாக இருக்கும். ஸோ 1 லட்ச ரூபாயிலேருந்து 5 லட்ச ரூபாய் வரைக்கும் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அந்த லிமிட்டை வந்து உயர்த்திருக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் தேர்ஸ்டே தான் இதை பற்றி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்திருக்கு. ஸோ நம்ம சேனல் இன்னைக்கு தான் வந்து போட்டிருக்கோம். ஸோ இதை நிறைய பேருக்கு வந்து கொண்டு போய் சேருங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை தவிர இப்போ யூபிஐ ஐடி யூஸ் பண்ணி ஒரு நார்மல் டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான லிமிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 1 லட்ச ரூபா. ஏற்கனவே வந்து 50,000 இருந்தது, அதை பார்த்தீங்கன்னா 1 லட்சமா வந்து உயர்த்தியிருந்தாங்க. ஸோ நார்மல் டிரான்சாக்ஷனுக்கு 1 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம யூபிஐ ஐடி யூஸ் பண்ணி அட் அ டைம்ல சிங்கிள் பேமெண்ட்ல வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு சில கேசஸ்ல வந்து அதுக்கு 5 லட்சமா வந்து உயர்த்தியிருக்காங்க, 2 லட்சமா உயர்த்தியிருக்காங்க. அது எந்தெந்த கேஸ் அப்படிங்கிறத பாருங்க. அதாவது கேபிட்டல் மார்க்கெட்ல நீங்க அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்றது, அல்லது லோன் அமௌண்ட் கலெக்ஷனுக்காக அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்றது, இன்சூரன்ஸ் பேமெண்ட் பண்றது, அப்புறம் வெளிநாட்டுல இருந்து பணம் உள்ள வரதுக்கான ரெமிட்டன்ஸ் ஃபீஸ் பேமெண்ட் பண்றது. ஸோ இதற்கான டிரான்சாக்ஷன் லிமிட் எல்லாமே 2 லட்ச ரூபா வரைக்கும் பண்ணிக்கலாம் நீங்க யூபிஐ பயன்படுத்தி. அதுவே வந்து இப்போ ஐபிஓ, அதாவது ஷேர் மார்க்கெட்ல ஐபிஓ வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. அந்த ஐபிஓக்கு நீங்க பேமெண்ட் பண்றீங்க, அல்லது ரீட்டைல் டைரக்ட் ஸ்கீம், இப்போ ஸ்கீமுக்கு எதனா ஒரு அமௌண்ட் நீங்க ஒட்டுமொத்தமா பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா அதற்கான லிமிட் வந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் வைத்திருக்காங்க. ஸோ இது வந்து இன்கம் டேக்ஸ் பேயருக்கு மட்டும் கிடையாது, காமன் பீப்புள் எல்லாருக்குமே இந்த ஒரு ஸ்கீம் வந்து அவைலபிளா இருக்குது. ஸோ நார்மல் டிரான்சாக்ஷனுக்கு 1 லட்ச ரூபா வரைக்கும் யூபிஐடி மூலமா டிரான்சாக்ஷன் பண்ணலாம். அதுவே வந்து மார்க்கெட்டில் லோன் அமௌண்ட் பே பண்றது, ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் அதிகபட்சம் 2 லட்ச ரூபா வரைக்கும் யூபிஐடி மூலமா பேமெண்ட் பண்ணலாம். அல்லது நீங்க ஒரு ஐபிஓக்கு வந்து அமௌண்ட் செலுத்துறீங்க, இல்லை ஒரு ரீட்டைல் டைரக்ட் ஸ்கீம் மூலமா நீங்க அமௌண்ட் செலுத்துறீங்க அப்படின்னா அதுக்கு அதிகபட்சம் 5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்க யூபிஐடி பயன்படுத்தி டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இன்னொரு மிகப்பெரிய அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன்ல டெலிகேட்டட் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிற புதிய ஆப்ஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போறாங்க. கூடிய விரைவில் இந்த ஆப்ஷன் வரப்போகுது. இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி, அதாவது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை இன்னொருத்தருக்கு நீங்க கொடுக்கலாம். அந்த அவங்க வந்து இன்னொருத்தர் கொடுத்துட்டு அதற்கான டிரான்சாக்ஷன் லிமிட்டை நீங்க செட் பண்ணலாம். அதாவது இப்போ உங்ககிட்ட ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, பிரைமரி பேங்க் அக்கௌண்ட் நீங்க வச்சிருக்கீங்க, அது அந்த பேங்க் அக்கௌண்ட்ல நீங்க யூபிஐ ஐடியும் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதே பேங்க் அக்கௌண்ட்டை என்னோட மொபைல்லையும் யூபிஐ ஆப்ல நான் லிங்க் பண்ணிட்டு, ஸோ என்னோட மொபைல்ல இருந்து நான் வந்து வேற ஒருத்தருக்கு அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரே பேங்க் அக்கௌண்ட்டை 2 மொபைல்ல யூபிஐ ஐடி மூலமா லிங்க் பண்ணி வைக்கலாம். ஸோ பிரைமரி யூசர் யாரோ அவங்க வந்து, இப்போ நீங்க தான் பிரைமரி யூசர் அப்படின்னா எனக்கு நீங்க ஒரு நாளைக்கு இவ்வளோ அமௌண்ட்டுக்கு மேல அந்த அக்கௌண்ட்ல இருந்து யூபிஐ ஐடி மூலமா டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது அப்படிங்கிற லிமிட்டையும் நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது பேசிக்காக என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஒரு ஃபேமிலி இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா ஹஸ்பண்ட ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, ஒய்ஃபு கிட்ட பேங்க் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஒய்ஃபோட ஃபோனில் ஹஸ்பண்டோட பேங்க் அக்கௌண்ட்டை யூபிஐ ஐடி மூலமாக லிங்க் பண்ணி வச்சுக்கலாம்.
ஸோ ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபோன்லேருந்து யூபிஐடி மூலமாக பணம் டிரான்சாக்ஷன் பண்ணலாம். ஒய்ஃபும் ஹஸ்பண்டோட பேங்க் அக்கௌண்ட்னுடைய யூபிஐடி மூலமாக அவங்களும் அவங்களுடைய மொபைல்ல இருந்து யூபிஐ மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்து டெலிகேட்டட் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் கூடிய விரைவில் வரப்போகுது. ஸோ இந்த ஒரு 2 அப்டேட் புதுசாக வந்திருக்கு யூபிஐ டிரான்சாக்ஷனில். இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்ச நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.